ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான். இல்லை நெய் கம்மியாக போதுன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு முந்திரி பருப்பு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பாதாம் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி பிஸ்தா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு வால்நட் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வச்சுருக்கிற சீடெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பம்கின் சீடு, தென் வாட்டர்மெலன் சீடு, எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எள்ளு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு அந்த அரோமா ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ அடுப்பில் தான் நம்ம எப்போவுமே ஃப்ரை பண்ணணும். நல்லா இதை ஃப்ரை பண்ணி இதை தனியாக பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய கப் அளவு டேட்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட ட்ரை ஆரேஞ்சஸ் நான் சேர்த்துருக்கேன். செர்ரிஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெறும் நட்ஸ் மட்டும் டேட்ஸ் கூட வச்சு செய்யலாம். ஸோ கொஞ்சமாக கிவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த கிராம்பெரி, ராஸ்பெரிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் மேங்கோ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போது அதை கோர்ஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை, டேட்ஸ் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது நல்லா கலந்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் ப்ளஸ் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸு பவுடரையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணதை ஒரு பேனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் நெய் தடவி இல்லை மாற்றிக்கோங்க. ஸோ இது செட் ஆகிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட பர்ஃபி நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே டீமோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு சின்ன சின்னதாக லட்டு மாதிரி கூட நம்ம செய்யலாம். பாருங்கள், பேலன்ஸ் இருந்த மாவில் இந்த மாதிரி சின்னதாக லட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்தி அண்ட் சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். இது மேலே கார்னிஷ்காக கோல்டன் வார்க்கு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.